அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றியுணர்வோடு, மகிழ்ச்சியோடு திருக்குறள் எனும் உலக பொதுமறை உயரிய திருமறையிலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். மனித இனத்தை இந்த மண்ணில் நிலைத்து வாழ்விக்கக்கூடிய ஒரே அருமறையாக, திருமறையாக, இறைமறையாக விளங்கிக் கொண்டிருப்பது திருக்குறள் ஒன்று மட்டும்தான். இதுவரை இந்த உலகத்துல உருவாகியுள்ள மதங்கள், அந்த மதங்கள் ஏற்படுத்தியுள்ள வேதங்கள் பல்வேறு பிளவுகளை மனிதர்களுக்குள் உண்டாக்கி, மத கலவரங்களை ஏற்படுத்தி, நாடுகளுக்கு இனங்களுக்கு இடையே யுத்தங்களை உருவாக்கி பெரும் பேரழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறது. யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஓயாத சண்டை, யுத்தம் இருந்துட்டே இருக்கு. அதில் கிறிஸ்தவர்கள் பெரும் பங்காற்றுகிறார்கள். கிறிஸ்தவ நாடுகள் ஒரு காலத்தில் சிலுவை போர் என்கிற அடையாளத்தோடு 9 கட்ட போர்களை நிகழ்த்தியுள்ளார்கள். ஏற்கனவே சொல்லி தெரிஞ்ச வரலாறு தான். அதில் இறுதி கட்டமாக நிகழ்ந்த 9வது சிலுவை போரிலே 13-14 வயதுக்கு உட்பட்ட பாலகர்களை முன்னிறுத்தி அந்த யுத்தத்தை நடத்தினார்கள். வழி நெடுக அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சொத்துக்கள், உடைமைகள் சூறையாடப்பட்டது. இந்து மதம் என்கிற பெயரிலே ஆரிய சனாதனம் சாதி வெறியை இங்குள்ள மனிதர்களுக்குள் புகுத்தி நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு கலவரங்களை, அழிவுகளை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. புத்த மதம் அமைதியை காக்கிற மதம் என்று தன்னை அறிவித்துக் கொள்கிறது. ஆனால் அது எங்கெல்லாம் தலையெடுத்திருக்கிறதோ அங்கெல்லாம் இனவாதத்தை தூண்டி, இனவாதத்துக்கு அடிப்படையாக இருந்து யுத்தங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஒரு பெரும் அடையாளமாக இலங்கையில் நடந்த தமிழின அழிப்பு நமக்கு முன்பாக இருக்கிறது. இவ்வாறு உலகெங்கிலும் சமயங்கள் எங்கெல்லாம் தலையெடுத்ததோ, சமயங்கள் என்னென்ன வேதங்களை படைத்ததோ அவைகள் அத்தனையும் மனித அழிவுக்குத்தான் காரணமாக இருந்திருக்கிறதே தவிர மனிதன் இந்த மண்ணில் நிலைத்து வாழ்வதற்கு காரணியாக அமையவே இல்லை. அவ்வாறு மனிதர்கள் இந்த பூமியிலே, மண்ணிலே நிலைத்து வாழ வேண்டும், மனித இனம் தலைமுறை தோறும் இங்கு நீடித்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு மனிதர்கள் ஏற்க வேண்டிய, கற்க வேண்டிய, புரிய வேண்டிய ஒரே ஒரு மறையாக மண்ணில் விளங்கிக் கொண்டிருக்கிறது திருக்குறள் என்னும் திருமறை, இறைமறை ஒன்றுதான் என்பதை ஆழமாக, உள்ளபூர்வமாக அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உள்ளபூர்வமாக ஒவ்வொரு தனி மனிதரும் அதனுடைய தனித்துவத்தை, அதனுடைய தெய்வீக தன்மையை, சிறப்பு தன்மையை உணர்ந்து கொண்டால் மட்டுமே உலகில் அது தழைத்து நிற்கும், தலையெடுக்கும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த உணர்வை செயல்படுத்த வேண்டும். திருக்குறள் என்னுடைய திருமறை என்கிற உணர்வை நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் மட்டும் பேசிட்டு இருந்தா போதாது, கேட்கிறவர்கள் அனைவரும் அதை உணர்வுபூர்வமாக செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய குறள், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக நெறி நின்ற நீடு வாழ்வார். மனிதர்கள் இந்த மண்ணில் நீடு வாழ்தலை பற்றி, மனிதர்கள் வாழ்ந்து இறந்து இல்லாமல் போவதை விட்டு
வாழ்ந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர்களுடைய புகழ் இந்த மண்ணில் நிலைத்து நிற்பதை பற்றிய ஒரு வழிமுறையை குறள் நெறி காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. நெறி நின்றார் நீடு வாழ்வார். முதன்மையா இந்த குறளை எல்லாரும் என் கூட சேர்ந்து நல்லா உச்சரித்து சொல்லுங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். எல்லாருக்கும் நீடு வாழ்வு அவசியம். எல்லார் பேரும் நிலைச்சு நிற்கணும். உங்க செயல்கள் வழியாகத்தான் இந்த மண்ணில் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். இது முன்னாடியே சொல்லியாச்சு. உங்கள் படைப்புகள், உங்கள் ஆக்கங்கள் வழியாகத்தான் இந்த மண்ணில் நீங்களும் நானும் நிலைத்து நிற்க முடியும். அவ்வாறு நீடு வாழ வேண்டும் என்றால் நெறி நிற்றல் அவசியம் என்கிறார். நெறி நின்றார் நீடு வாழ்வார். இறைவனின் படைப்பு, இந்த இயற்கையின் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நெறி என்பது வழி, பாதை, கோட்பாடு, கொள்கை, விதி, ஒழுக்கம், இவைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பொது சொல் என்னது? நெறி. இயற்கை ஒரு நெறியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் ஒரு நெறியோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறான். நெறியற்ற நிலையில் எந்த ஒரு படைப்புமே இங்கு இயக்கத்தில் இருக்கவில்லை. அணு முதல் அண்டம் வரை, அண்டம் முதல் பிண்டம் வரை அனைத்துக்குள்ளும் ஒரு நெறி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியில் அது ஓடுகிறது, அதன் பாதையில் அது இயங்குகிறது. ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் அந்த படைப்பு இயக்குவதற்கான வழிமுறை, விதிமுறை, சட்டம், ஒழுங்கு அதற்குள்ளாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு படைப்பும் இந்த உலகத்திலே தான் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தான் பிழைப்பதற்காக, தான் இயங்குவதற்கான ஒரு நெறியை இன்னொரு படைப்பிடம் பிச்சை எடுப்பது கிடையாது. ஒரு ஆலமரம், ஒரு ஆலம் விதை விதைக்கப்பட்டால் அந்த ஆலமரம், அந்த ஆலம் விதை தான் செடியாவதற்கு, தான் மரமாவதற்கு, தான் விழுதுகளை விட்டு வளர்வதற்கு, தான் ஓங்கி வளர்ந்து நிற்பதற்கு என்ன வழிமுறை என்று ஒரு மாமரத்திடம், ஒரு தென்னை மரத்திடம் போய் கேட்பது கிடையாது. அப்படிதானே? ஒரு காகம், காக்கா என்று நாம் சொல்லுகிறோம், கருமையாக இருக்கிறது. அதனால காக்கா என்னும் அந்த ஒரு உயிரினம், அந்த பறவையாக ரசிக்கப்படுவதே இல்லை. மற்ற பறவைகளை ரசிக்கிற அளவு எதை ரசிக்கிறது இல்லை? காக்காவை ரசிக்கிறது. சரி, யாரும் தன்னை ரசிப்பதில்லையே, யாரும் தன்னை ரசிப்பதில்லையே, எல்லோரும் ரசிக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன என்று அது எல்லாராலும் ரசிக்கப்படுகிற பச்சை கிளியினமோ அல்லது புறாவிடமோ சென்று, உங்களை எல்லாம் எல்லாரும் ரசிக்கிறார்களே, எனக்கு யாரும் ரசிப்பதில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கான, நான் வாழ்வதற்கான, நான் பிடிப்பதற்கான, என்னை உலக மக்கள் அனைவரும் ரசிப்பதற்கான வழிமுறை என்ன என்று எங்கும் போய் கேட்பது கிடையாது. ஒரு மான் இருக்கிறது, மான் இருக்கிறது, நரி இருக்கிறது, நாய் இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, புலி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எதுவுமே எத்தனிடமும் போய் வாழ்வியல் நெறிமுறைகளை கேட்பதே கிடையாது. அனைத்தும் வாழ்கின்றது, அனைத்தும் பிழைக்கின்றது, அனைத்தும் தன்னுடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்கின்றது. அனைத்தும் இந்த உயிரின சூழலில், இந்த இயற்கையில் ஆபத்து விளையும் போது, பேராபத்துகள் ஏற்படும் போது, பேரழிவுகள் நிகழும் போது தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உயிரினத்தின் மாண்பாக, உயிரினத்தின் மகுடமாக, ஆறாவது அறிவு பேரினமாக படைக்கப்பட்ட இந்த மனித இனத்திற்கு மட்டும்தான் மதங்கள் வேண்டும், வழிகாட்டுவதற்கு வேதங்கள் வேண்டும், உபதேசிப்பதற்கு,
போதகர்கள் வேண்டும், உபதேசிகள் வேண்டும், சன்னியாசிகள் வேண்டும், சாமியார்கள் வேண்டும், ஞானிகள் வேண்டும், யோகிகள் வேண்டும், குருமார்கள் வேண்டும், இதனையெல்லாம் கடந்து ஜோதிடர்கள் வேண்டும், தத்துவாசிரியர்கள் வேண்டும். இப்ப புதுசா சமீபமா சில ஆண்டு காலமாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். அதிகமா விற்பனை ஆகிற புத்தகமே என்னதான் இன்னைக்கு உலகத்துல? தி பெஸ்ட் செல்லர், பெஸ்ட் ஆத்தர், 10 மில்லியன் பிரதிகள் அப்படிலாம் விற்கப்படுது இல்ல? அந்த புத்தகம் என்ன நினைக்கிறீங்க? மோட்டிவேஷனல் தான். இறைச்சல் வருது தம்பி, உனக்குதான் இறைச்சல் வருது ஸ்பீக்கர்ல. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உன்னை உந்தி சொல்லணும். உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பி, தம்பி, இந்த உலகமே உன்னை நம்பி நம்பி அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருக்கும், உங்களை மோட்டிவ் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வாறு மனிதர்கள் காலத்தோறும் தங்கள் வாழ்வுக்கான வழிமுறையை, நெறிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரினங்கள் எதுவுமே இதற்கு உடன்பட்டில்லை, மனிதர்கள் மட்டுமே இதற்கு உடன்பட்டு போய்விட்டார்கள். ஆகவேதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லும் போது, உலகுக்கெல்லாம் இறைவன் முதன்மையாக இருக்கிறான் என்று சொல்லும் போது, அவன் உனக்குள் உன்னுடைய உடலுக்கு, உன்னுடைய உயிருக்கு, உன்னுடைய உணர்வுக்கு, உன்னுடைய உள்ளத்திற்கு முதன்மையானவனாக உனக்குள்ளேயே குடியிருக்கிறான் என்கிற உண்மையை முதலாவது உணர்த்தினான். இரண்டாவது, கற்றதனால் ஆய பயனிற்குள் வாலறிவன் நற்றால் தொழார் என்னும் போது, இறைவன் உனக்குள் இருக்கிறான், அவன் வாலறிவனாக, பேரறிவனாக இருக்கிறான். அறிவு பெற்ற நீ வெளியெடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் என்பது உன்னுடைய மனமே மலராக இருக்கிறது. அந்த மனமாகிய மலர் ஒரு வாசலை கொண்டிருக்கிறது. அங்கே இறைவன் குடியிருக்கிறார். அவன் தன்னுடைய தடத்தை உன்னுடைய உடலில் ஒரு உறுப்பாகவே பதித்திருக்கிறான். ஆகவே அவனிடத்தில் ஏறிவிடு, அவனிடத்தில் ஏறிவிடு, உனக்கானதெல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை உணர்த்தினான். இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதில் இறைமை என்னும் பொருள் உன்னில் இருப்பதை உணர்ந்து அவன் தன்மையில் நீ ஒழுகு, எந்த இருளும் உன்னை சேராது என்று உணர்த்தினார். இப்பொழுது அதனுடைய முக்கிய வடிவமாக, நான்கினுடைய முக்கிய வடிவமாக, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நீடு வாழ்வு எனும் அந்த பேரின்பத்தை நீ அனுபவிக்க விரும்பினால், நீ அடைய விரும்பினால், நீ நெறிநிற்றல் ஒன்றே போதுமானது. இந்த நெறிநிற்றல் என்பது எந்த நெறியில் நான் நிற்பது, எவர் காட்டிய நெறியில் நான் நிற்பது, எவர் வகுத்த நெறியில் நான் நிற்பது, எந்த மத நெறியில் நான் நிற்பது, எந்த வேத நெறியில் நான் நிற்பது, எந்த தத்துவ நெறியில் நான் நிற்பது, என்ன வாழ்வியல் நெறியில் நான் நிற்பது. உலகம் முழுசும் ஏகப்பட்ட நெறிகள். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஏகப்பட்ட பேர் பிறந்துட்டான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல கோடி ஆண்டுகள் இந்த 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 புவி சுழன்று விட்டது. பல படைப்புகள் ஏற்கனவே படைக்கப்பட்டாயிற்று. பல கோடி மனிதர்கள் இந்த பூமியில வந்து போயிட்டாங்க. வந்தவெல்லாம் சும்மா போனா, வெறும் வாழ்ந்துட்டு மட்டுமா போயிருக்கான்? வந்தவெல்லாம் வெறும் வாழ்ந்துட்டு மட்டுமா போயிருக்கான்? நான் வந்தா, நான் வாழ்ந்த, நான் போறேன்னு எவனும் போல. வந்தவன் அத்தனை பேரும் என்ன பண்ணிருக்காங்க? எதையாவது ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கான். மதங்களை ஏற்படுத்தி வச்சு போயிருக்கான், வேதங்களை ஏற்படுத்தி வச்சு போயிருக்கான், சடங்குகள் சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி வச்சு போயிருக்கான், தத்துவங்களை ஏற்படுத்தி வச்சு போயிருக்கான், வாழ்வியல் நெறிகளை வகுத்து வச்சுட்டு போயிருக்கான். எவ்வளவு வரையறை செய்ய முடியுமோ அவ்வளவு வரையறை இங்கு செய்யப்பட்டு விட்டாயிற்று. நான் ஏதோ அம்மனமா அப்பாவியா அப்ராணியா அந்த பூமியில பிறந்து கண்ணை திறந்து பார்த்தா எதுவுமே இல்லை, நாம தான் போயிருக்கிறோம் நினைச்சு நான் வந்தேன். ஆனா இங்க ஏற்கனவே எல்லாம் இருக்கு. ஒருத்தன் இதுதான் சரி இங்க வாங்குறான், ஒருத்தன் இதுதான் சரி இங்க வாங்குறான், ஒருத்தன் இதுதான் சரி இங்க வாங்குறான். அம்பேத்கருக்கு ஒரு சூழல் வந்ததான். இந்துவாக பிறந்த நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று மதமாற்றம் தேவைங்கிற ஒரு சூழலுக்கு வந்த போது எந்த மதத்திற்கு போவது?
எல்லா மதத்தினரும் அணுகுனாங்களாம். புத்த மதத்துக்கு வாங்க, சமண மதத்துக்கு வாங்க, இந்து மதத்துக்கு வாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்க, இஸ்லாமுக்கு வாங்கன்னு எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு மதங்கள் இங்க இருக்கிறது. இறுதியாக அவர் தேர்ந்தெடுத்தது புத்த மதம். அப்படி இங்கு தேர்ந்தெடுப்பதற்கு இங்கு ஏகப்பட்டது இருக்கிறது. நெறி ஒன்றல்ல, இரண்டல்ல, 100,000 நெறிகள் இங்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மதங்களும், எல்லா வேதங்களும், எல்லா தத்துவங்களும், எல்லா ஆசான்களும், எல்லா குருமார்களும் அவரவர் நெறி சரியென்றே வாதிட்டுக் கொண்டிருக்கின்றனர். நீங்க உலகத்துல மத கலவரங்கிறது எதுக்கு? வேத பிரச்சனைகள் எதுக்கு? பிரிவுகள் எதற்கு? எதனால நடக்குது? என் மதம் சரியா, உன் மதம் சரியான்ற பிரச்சனை தானே. யாராவது என் மதம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? யாராவது எங்க வேதம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? கிறிஸ்தவர்கள் என்ன வாதிடுகிறார்கள்? எங்கள் வேதமே சத்தியம், எங்கள் மதமே மார்க்கம், உண்மை எங்களில் தான் இருக்கிறது. இதே தான் யாரும் சொல்றாங்க? இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. குர்ஆன் தான் சத்தியம், குர்ஆன் தான் சரியான மார்க்கம், இஸ்லாம் தான் மார்க்கம், இஸ்லாமை தவிர்த்து வேறு மார்க்கமே இல்லை அவங்க வாதிடுறாங்க. இங்க சைவர்கள், வைணவர்கள் அவங்களும் அதை தான் வாதிடுறாங்க. இப்போது எதை நீ தேர்ந்தெடுப்பாய்? ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒண்ணுக்குள்ள இருந்தாதான் பாதுகாப்பு ஆயிடுச்சு. ஒண்ணு கிறிஸ்தவ மதத்துல இரு, இல்ல இஸ்லாம் மதத்துல இரு, இல்ல இந்து மதத்துல இரு, இல்ல பௌத்த மதத்துல இரு, இல்ல சமணத்திலேயாவது இரு, இல்ல எதையாவது ஒண்ணுக்குள்ள இரு, அதுதான் உனக்கு பாதுகாப்புன்னு ஆயிடுச்சு. எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி பாரு. அது எப்படி எதுவுமே இல்ல கேக்குறாங்களா இல்லையா? எங்களுக்கு எந்த மதமும் இல்லை நீங்க சொன்னா என்ன கேட்குது உலகம்? அது எப்படி எதுவுமே இல்லை? ஏதாவது ஒண்ணு வரணும் தானே, ஏதாவது ஒரு மதத்தில் இருக்கணும் தானே, ஏதாவது ஒரு வேதத்தை பின்பற்றணும் தானே. எதுவுமே இல்லாம எப்படி வாழ்ந்துட முடியும் கேட்கிறாங்க. எதுவுமே இல்லாம எப்படி வாழ்ந்துட முடியும் கேட்கிறாங்க. இப்போ திருவள்ளுவருடைய சிந்தனையில என்ன நெறி இருந்திருக்கிறது? எந்த நெறியை அவன் மனிதனுக்கு காட்டியிருக்கிறான்? எதனால் அதனை உலக பொதுமறையாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்தவ பின்னணியை வைத்துக் கொண்டு, பைபிள் நெறியை மனதில் வைத்துக் கொண்டு, அந்த நெறி நின்றால் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் எப்படி உலக பொதுமறையாக முடியும்? குர்ஆனை மனதில் வைத்துக் கொண்டு குர்ஆனின் நெறியில் நின்றால் நீடு வாழ்வாய் அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி அவரு பொதுமறையாக முடியும்? வாய்ப்பு இருக்கா? அவங்க யோசிக்க. உங்களதான் கேட்கிறேன், வாய்ப்பு இருக்கா? எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும், எந்த ஒரு குறிப்பிட்ட வேத கருத்தையும், எந்த ஒரு குருவினுடைய வழிமுறைகளையும் நெறிகளையும் முன்வைத்து வழிகாட்டவே இல்லை. சரி, எல்லாத்தையும் விட்டாரு. சரி, பைபிள் விட்டாரு, குர்ஆனை விட்டாரு, அதெல்லாம் போய் இருந்துச்சான்றதே ஒரு கேள்வி. சரி, இருந்திருந்தாலும் அவைகள் எல்லாம் விட்டார். சரி, வள்ளுவத்தை நெறியாக காட்டினானா? வள்ளுவம் என்னும் திருமறையில் நெறி நின்றார் நீடு வாழ்வார் காட்டியிருக்கணும் தானே? சொல்ல, காட்டியிருக்கணுமா இல்லையா? வள்ளுவம் என்னும் திருமறையில் நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதையும் காட்டலையே. ஒரு பேருமையை மிக அழகாக, மிக எளிதாக எடுத்துரைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். நெறி நின்றார் நீடு வாழ்வார். என்னையா நெறி? பைபிள் நெறியா? இல்ல. குர்ஆன் நெறியா? இல்ல. சமண நெறியா? இல்ல. பௌத்த நெறியா? இல்ல. சைவ நெறியா? இல்ல. வைணவ நெறியா? இல்ல. எந்த மத நெறியும் கிடையாது, எந்த வேத நெறியும் கிடையாது. ஒரே ஒரு நெறிதான் உலகத்துக்கு, அனைத்து உயிர்களுக்குமான நெறி. அது பொறிவாயில் ஐந்தவித்தான். அந்த நெறி என்ன? அந்த நெறி என்னங்க? பொறிவாயில் ஐந்தவித்தான். என்னடா ஊர் உலகத்தை ஏமாத்தி இருக்கிறீங்க? எவ்வளவு காலமா ஊர் உலகத்தை ஏமாத்துவீங்க? பைபிள் எவ்வளவு காலம் ஏமாத்துவீங்க? குர்ஆன் எவ்வளவு காலம் ஏமாத்துவீங்க? சைவம் வைணவன் எவ்வளவு காலம் ஏமாத்துவீங்க? பௌத்த சமணன் எவ்வளவு காலம் ஏமாத்துவீங்க? போதுதானிகளை ஏமாத்துறது. இங்க வள்ளுவர் காட்டுறான் பாரு ஒரு வழி. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க. ஒழுக்க நெறி உலகில் ஒன்றுதான், உயிர்கள் அனைத்திற்கும் அது பொதுவானது. அந்த ஒழுக்க நெறி எங்கே இருக்கிறது? எந்த மதத்திலும் இறைவன் கொடுக்கவில்லை, எந்த வேதத்திலும்
இறைவன் வகுத்து கொடுக்கவில்லை, அது அவரவருடைய உடலில் அவன் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டான். ஒழுக்க நெறிய கடவுள் எங்க வச்சுட்டான்னா அவங்க உடம்புல வச்சுட்டாங்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்னும் போது அந்த ஆலயமாகிய ஊன் உடம்பே அந்த ஆண்டவருடைய சட்டதிட்டங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உடம்போட அமைப்பே ஒரு ஆலயம்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு தானே, அதை கட்டுறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு தானே, ஒரு ஒழுக்கம் இருக்கு தானே, ஒரு வரையறை இருக்கு தானே, இருக்குமா இருக்காதா? அப்படி இந்த உடல் ஊன் உடம்பு ஆலயம் என்றால் இந்த ஆலயம் ஒரு விதிப்படி அமைக்கப்பட்டிருக்குமா இல்லையா? இதுல ஒரு வரையறை இருக்குதா இல்லையா? இதுல ஒரு ஒழுக்கம் இருக்குதா இல்லையா? இந்த ஒழுக்கத்தை தாண்டி எவன் ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துட முடியும்? இறைவன் எனக்கென்று வகுத்து கொடுத்த இந்த உடல் என்னும் இந்த ஆலயத்தின் ஒழுக்கத்தை தாண்டி வேறொரு ஒழுக்கத்தை எவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? மோசேயின் சட்டதிட்டங்களா, இயேசுவின் மலைப்பொழிவா, திருமந்திர உபதேசங்களா, திருவாசகமா, இல்ல புத்தருடைய தத்துவங்களா, கருத்துக்களா, குர்ஆனினுடைய வசனங்களா? எது எனக்கான ஒழுக்கத்தை கொடுக்கிறது? எதில் எனக்கான ஒழுக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறான்? இவன் சொல்றான் பாருங்க, பொறிவாயில் ஐந்தவித்தார் பொய்தீர் ஒழுக்க. பொய்யற்ற உண்மையான ஒழுக்கம் என்கிற நெறியில் நீ நின்றால் நீடு வாழ்வாய். அந்த நெறி எங்கே இருக்கிறது என்பதுதான் இப்போது கேள்வி. அந்த நெறி என்னிடம் இருக்கிறது என்று ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது, ஒவ்வொரு வேதமும் சொல்லுகிறது, கூட்டம் கூட்டமா மனுஷங்களை பிரிச்சு வச்சிருக்குது. ஆனா இவன் சொல்றான், அந்த நெறி உன்னை தவிர வேற எங்கேயுமே இல்லை. எந்த மதத்திலையும் கடவுள் வைக்கல, எந்த வேதத்திலையும் வைக்கல. அந்த நெறி எங்க வச்சுட்டான்? பொறிவாயில் வைத்து விட்டான். பொறி என்பது என்ன? ஊர் முழுக்க திருவிழா காலம், கெங்கம்மா திருவிழா, மாரியம்மா திருவிழா, எல்லா திருவிழா இருந்தது. எல்லா ஊர்லயும் பொறி வைக்கிறாங்க, அப்படிதானே? நேற்று கூட திருவிழா முடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. யாருக்கிட்டையாவது பொறி கேட்டு வாங்கிக்கலாமா? நான் வாசல் ரெண்டு வேலைக்கு பார்த்தேன், ஒண்ணு கூட தெரிஞ்ச போகமா இல்லை, பொறி கிடைக்கவே இல்லை. அதனால நீங்க அந்த பொறி ஞாபகப்படுத்திக்காதீங்க. பொறி என்பது என்ன? கருவி. எலி பிடிக்கிறது ஒண்ணு இப்ப பொறி வச்சு புடிச்சிட்டான்றாங்கல்ல, பொறி என்பது ஒரு கருவி. கருவியின் வாயிலாக ஐந்தவித்தல். பொறிவாயில் ஐந்தவித்தான். பொறியற்ற மனிதன் யார் இந்த உலகத்தில்? மதமற்ற மனிதனா இருக்கலாம், வேதமற்ற மனிதனா இருக்கலாம், சாதியற்ற மனிதனா இருக்கலாம், தத்துவமற்ற மனிதனா இருக்கலாம், குருவே இல்லாத மனிதனா இருக்கலாம், வழிகாட்டுதலுக்கான வாழ்க்கை நெறி புத்தகங்கள் ஏதுமற்ற மனிதனா இருக்கலாம், படிக்கவே தெரியாத மனிதனா இருக்கலாம். ஆனா பொறி இல்லாத மனிதனா யாரா இருக்க முடியுமா? சொல்லுங்க, உலகத்துல பொறி இல்லாம யாரா இருக்க முடியுமா? மொத்தம் எத்தனை பொறி இருக்கு மனுஷனுக்கு? 5 பொறிகள். 5 பொறிகள் கொண்டுதான் நீங்கள் நானும் மனிதர்களாக இருக்கோம். அதுல முதல் பொறி என்னது? முதல் கருவி, 5 பொறிகள். முதல் கருவி உடல், தோல், தொடு உணர்வு. இரண்டாவது பொறி என்னது? கண்கள். மூன்றாவது பொறி மூக்கு. நான்காவது பொறி வாய். ஐந்தாவது பொறி காது. 5 பொறிகளோடு தான் இங்கு மனிதன் பிறப்பெடுக்கிறான், உயிரினம் பிறப்பெடுக்கிறது. ஒவ்வொரு பொறியும் ஒரு உணர்வோடு தொடர்பு, அது உணர்வு திறன். ஒவ்வொரு பொறியும் உணர்வோடு தொடர்பு பட்டிருக்கிறது. அதனை உணர்வு திறன் என்று சொல்லுகிறோம். பொறி வேறு, புலன் வேறு, அப்படிதானே? பொறி என்பது கருவி, உறுப்பு. அந்த உறுப்பு என்ன திறனை செயல்படுத்துகிறதோ அந்த திறனுக்கு பெயர் புலன். அந்த திறனுக்கு பெயர் என்னது? புலன். 5 பொறிகள் வழியாக 5 புலன்கள், 5 திறன்கள், 5 வகை உணர்வுகள் செயலாக்கம் பெறுகிறது. உடல் என்னும் இந்த உடலை மூடி இருக்கிற நீண்ட பெரும் உறுப்பான தோல் வழியாக தொடு உணர்வு, கண்கள் வழியாக காட்சி உணர்வு, நா வழியாக, வாய் வழியாக சுவை உணர்வு, நாசி மூக்கு வழியாக நுகர் உணர்வு, காதுகள் வழியாக செவி உணர்வு, கேள்வி அறிவு.
இவ்வாறு ஒவ்வொரு புலன்கள் வழியாகவும் அது பொறிகள் வழியாகவும் 5 புலன்கள், 5 திறன்கள், 5 வகையான உணர்வுகள் நமக்கு அனுபவமாகின்றது. இது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. ஒரு அறிவு உயிர்னாலும் அதற்கு ஒரு பொறி இருக்குதானே. உடலிலும் ஒரு பொறி இருந்தாதான் அது என்னது? ஓர் அறிவு உயிர். 2 பொறி இருந்தா ஈரறிவு உயிர். 3 பொறி இருந்தா மூவறிவு உயிர். 4 பொறி இருந்தா 5 பொறி இருந்தா 5 அறிவு உயிர். இப்போ பொறிவாயில் 5 வித்தான் என்றால் பொறி 1, 2, 3, 4, 5 பிரச்சனை கிடையாது. பொறி இருந்தா அதற்கான நெறி எங்க இருக்கிறது? பொறி இருந்தால் அதற்கான நெறி எங்க இருக்கிறது? பொறி இருந்தால் அதற்கான நெறி எங்க இருக்கிறது? பொறி இருந்தால் இருக்கிறது. நேராக வரல. பொறி இருந்தால் நெறி எங்க இருக்கிறது? பொறியில் தான் இருக்கிறது. பொறிதான் உனக்கான நெறி. உனக்கான வாழ்வியல் நெறி எங்க இருக்கிறது? உன்னுடைய பொறியில் இருக்கிறது. எனக்கான வாழ்வியல் நெறி எங்க இருக்கிறது? என்னுடைய பொறியில் இருக்கிறது. என் பொறியின் திறனும் உன் பொறியின் புலனறிவும் வேற வேற. புரியுதா? உன்னுடைய சுவை உணர்வு வேற, என்னுடைய சுவை உணர்வு வேற. உன்னுடைய கேள்வி அறிவு வேற, என்னுடைய கேள்வி அறிவு. உன்னை கேட்ட புரிஞ்சுக்கிற விதம் வேற, நான் புரிஞ்சுக்கிற விதம் வேற. ஒரு காட்சியை பார்த்தா அதில் உன்னுடைய கண்கள் ஈர்க்கிறது வேற, என் கண்கள் ஈர்ப்பது வேறு. இதுதானே நம்முடைய தனித்துவம். இதுதானே நம்முடைய வாழ்வியல் நெறி. இப்படிதானே நம்ம தனித்துவம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பொறிகளை எல்லாம் தொலைச்சிட்டோம், புலன்களை எல்லாம் தொலைச்சிட்டோம், நெறிகளை எல்லாம் தொலைச்சிட்டோம், திறன்களை எல்லாம் எழுதிட்டோம், உணவை எல்லாம் தொலைச்சிட்டோம். ஒட்டு மொத்தமா ஒரு பெரும் கூட்டமா மந்தையா சேர்ந்து ஒரு பைபிளை ஃபாலோ பண்றோம். ஒரு பெரும் கூட்டமா மந்தையா சேர்ந்து ஒரு குரானை ஃபாலோ பண்றோம். ஒரு பெரும் கூட்டமா மந்தையா சேர்ந்து ஒரு பகவத்கீதையை ஃபாலோ பண்றோம். என்னாச்சு? யாருமே மனிதர்களை வாழ்வதே இல்லை. மனிதர்களாய் வாழாதவர்கள், மக்களாகவே வாழாதவர்கள் மண்ணில் நீடு வாழ்வது எப்படி? பொறிவாயில் 5 வித்தான் பொய்தில் ஒழுங்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இது யாருக்கானது? யாருக்கு சொல்றாரு இத வள்ளுவர்? மக்களுக்கு சொல்றாரா, மாக்களுக்கு சொல்றாரா? மக்களுக்கு சொல்லப்பட்டது தானே. அவ முதல்ல இங்க எல்லாம் யார் ஆகணும்? மக்கள் ஆகணுமே. எல்லாம் மக்களா இருந்தா மந்தைகளால இருக்கிறோம். இஸ்லாம் என்பது ஒரு பெரும் மந்தையை உள்ளடக்கிய ஒரு சமயம். கிறிஸ்தவம் என்பது ஒரு பெரும் மந்தையை உள்ளடக்கிய சமயம். சைவம், வைணவம் பெரும் மந்தையை உள்ளடக்கிய சமயம். அங்க இருப்பவங்கள யாருன்னா மந்தைகள், மாக்கள். அந்த மந்தை என்னத்தை தொலைச்சு போச்சு? பொறியை தொலைத்து விட்டது, புலன் அறிவை தொலைத்து விட்டது, திறனை தொலைத்து விட்டது, உணர்வற்று கிடக்கிறது. அப்ப முதல்ல நீ எங்க வா? மக்கள் நிலைக்கு வா, மனிதனா வா. மனிதன் என்றால் உனக்கு காட்சி உணர்வு, நுகர் உணர்வு, செவி உணர்வு, சுவை உணர்வு, தொடு உணர்வு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய நெறி என்பதை முதன்மையாக உணர்ந்து கொள். பொறிவாயில் 5 வித்தான் என்கிறார். முதன்மையா எனக்கு பொறி இருக்கிறது, நான் பொறியோடு படைக்கப்பட்டிருக்கிறேன், கருவி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கருவி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதை பயன்படுத்தி தான் வாழணும்னு அர்த்தம். அவ்வளவுதானே? கருவி எதுக்கு கொடுக்கப்படுது? ஒரு மரத்தை வெட்டணும், என்ன கருவி வேணும்? கோடரி, கத்திங்கிற கருவி வேணும். அப்ப கருவி இருந்தா அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? வெட்டலாம். அப்போ பொறிகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? அதன் நெறியில் நான் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நிறைவு செய்து இதனை நீடு வாழ்வாக்கிக் கொள்வதற்காக எனக்கு பொறிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப பொறியை நான் உதாசனம் பண்ணலாமா? பொறிகளை நான் அலட்சியம் பண்ணலாமா? பொறிகளை புரிஞ்சிக்காம போலாமா? பொறிகளோடு போராட்டம் நடத்தலாமா? இதுல வர நல்லதையே பார், நல்லதையே கேள், நல்லதையே பேச, மூடிக்கோ. 3 குரங்கு பொம்மை வச்சு கண்ணை முடிக்கணும், காதை முடிக்கணும், வாயை முடிக்கணும். நான்சென்ஸ். சரி, மூடிட்டே இருக்கிற
எப்போ உனக்கு தெரியும் இந்த நல்லது வந்துச்சு பாரு? யார் சொல்லுவாங்க உனக்கு? மூடினே இருக்கிறப்ப கண்ணை, நல்லது மட்டும் பார்க்கணும், கெட்டதை பார்க்கணும், என்ன பண்ண இருக்கிற? மூடினே இருக்கிற. எப்ப உனக்கு யார் சொல்லுவாங்க இது பாரு எதுல நல்லது வந்துச்சு, இப்ப கண் திறந்து பாரு? யார் உனக்கு சொல்லுவாங்க? காது நல்லதே கேளு, காதை மூடினே இருக்கிற. எப்ப யார் சொல்லுவாங்க பாரு நல்லது கேட்குது, இப்ப கையை எடுத்துட்டு கேளு? யார் சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிக்கலாம். இது என்ன அறிவுக்கு உகந்ததா? நல்லதையே பாரு, நல்லதையே கேளு, நல்லதையே பேசு. வாய்ப்பு இருக்கா? அதான் முன்னாடியே சொல்லிட்டான், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நல்லது கெட்டதுங்கிற இருமை கொள்கையை நீ விட்டுவிடு. அதெல்லாம் உனக்கான நெறி. உன் பொறி உனக்கான வாயில், அதனுடைய நெறியில் நீ போ. அதனால்தான் சொன்னா பொறிவாயில், என் பொறி எனக்கான நெறி, அது எனக்கான வாயில், அது அந்த நெறியில் நான் போக வேண்டும் என்பது. நான் இப்போ நல்லது கெட்டது எதுனாலும் நான் போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்பல. அதனால சொன்னா பொறிவாயில் ஐந்தவித்தான். உன் பொறி எதனை சந்திக்கிறது, உன் புலன்கள் எதனை சந்திக்கிறது, அதன் வழியாக நீ எதனை அடைகிறாய், அதனை அவித்து விடு. என்ன பண்ணு? அழித்து விடுங்கிறானா, அடக்கி விடுங்கிறானா, அவித்தல் அப்படிங்கிறானா? பொறிவாயில் ஐந்தடக்கல் சொல்றானா, ஐந்தவித்தல் சொல்றானா? ஆனா எல்லாம் எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாம் எதுக்கு முயற்சி பண்ணுகிறோம்? அடக்கலுக்கு முயற்சி பண்ணுறோம். நல்லதையே பார்க்கண்டே, கெட்டதை பார்க்காதே, நல்லதையே கேட்காதே, கெட்டதை பார்க்காதே. ஐயோ, என் பொறிகளோடு என் புலன்களோடு நான் போராடுகிறேன். அது கெட்டதை பார்க்கிறது பார்க்க கூடாது, வாய் கெட்டதை பேசுகிறது பேசக்கூடாது. நீ போராடி பாரா, கொஞ்சம் பொறிகளோடு போராடி பாரா. பொறிகளோடு போராடுதல் என்பது உன்னை வழிநடத்தும் குருவோடு போராடுவதை போன்றது. பொறிகளோடு போராடுவது என்பது உன்னை வழிநடத்தும் குருவோடு போராடுவதை போன்றது. குருவோடு போராடும் எந்த சீசன் ஜெயிப்பான்? சொல்லுங்க. குருவோடு போராடும் எந்த சீடன் வெல்லுவான்? குருவோடு போராட்டம் இருந்தா அவங்க ரெண்டு பேரும் யாரையும் கிடையாது, குரு சீடனே கிடையாது. குருவோடு போராட்டம் நிகழ்ந்தா அவங்க ரெண்டு பேரும் யாரையும் கிடையாதுங்க, குரு சீடனே கிடையாது. அப்ப உன் பொறியோடு உனக்கு போராட்டம் அவசியம் இல்லை. உன் பொறியை, உன் புலனை நீ அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை எதிர்த்து நிற்பது உன்னுடைய வேலை அல்ல. கண்ணை குத்திக்கிறது, காதை அடைச்சிக்கிறது, நாக்குல வேல் குத்திக்கிறது, நாக்குக்கு மறுக்கிறது, தோலுக்கு மறுக்கிறது, இப்படி மறுப்பு 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 நீ கொடுத்து கொண்டு அதனோடு எதிர்த்து போராடி கொண்டே இருந்தால் நீ நீர் வாழ்வெல்லாம் அடைய முடியாது. அதனால்தான் சொன்னா பொறிவாயில் ஐந்தவித்தான். பொறிவாயில் என்ன பண்ணா? அவித்தல் என்ன? எப்படி நெருக்கி விதி, ஒழுங்கு, சட்டம், வழிமுறை, பாதை என்று பல்வேறு பொருட்களை உள்ளடக்கியது நெறி என்று சொன்னோமோ, அதுபோல அவித்தல் என்பது அணைத்தல், அரவணைத்தல், தீர்த்தல், பலியாக்குதல், இதெல்லாம் உள்ளடக்கி சமர்ப்பித்தல், இதெல்லாம் உள்ளடக்கியது என்னது? அவித்தல். நீ வாழ பொறுத்திருக்கிற இங்க பல காட்சிகள் இருக்கிறது, பல சப்தங்கள் இருக்கிறது, பல சுவைகள் இருக்கிறது, பல உணர்வுகள், தொடு உணர்ச்சிகள் இங்கு இருக்கிறது, அனைத்தும் இங்கு இருக்கிறது. உனக்கு எது? முதலாவது இந்த பலியிடணும் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டா, பலியிடணும் ஒரு சாமிக்கு, குலசாமிக்கு ஏதோ ஒண்ணு பலியிடணும் வந்துட்டா, அந்த பலிக்கு ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ என்ன செய்யணும்? முதல்ல தேர்ந்தெடுக்கணும். கருப்பு சாமிக்கு எது பிடிக்கும், எப்படி பலியிட்டா அது திருப்தி ஆகும் அப்படின்னா, பலியிடனா என்ன செய்வீங்க? எந்த சாமிக்கு பலியிடுறீங்களோ அந்த சாமிக்கு என்ன பிடிக்குமோ அதை என்ன பண்ண முதல்ல தேர்வு செய்யணும்.
தேர்வு செய்யணும்னா தேர்வு செய்பவருக்கு என்ன இருக்கணும்? தெளிவு இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். இப்போ உன் மனதில் நீ விழிப்புணர்வோடு இருந்து உன்னுடைய புலன்கள், உன்னுடைய புலன் எனும் திறன் வழியாக, உன்னுடைய பொறிகள் வழியாக உன்னுடைய உடலுக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு எதனை அவிழ்த்துக் கொள்ள போகிறாய், எதனை தீர்த்துக் கொள்ள போகிறாய், எதனை பலியாக்கி கொள்ள போகிறாய் என்பதை நீ தேர்வு செய்து கொள். உனக்கு பொருத்தமானதை, உனக்கு ஏற்றதை, உனக்கு சரியானதை, உனக்கு திருப்தியானதை நீ உன் பொறிகள் வழியாக தேர்வு செய்து வாழ்கிறாயே, அதுதான் உன்னுடைய ஒழுக்கம். உன்னுடைய ஒழுக்கம் என்ன? உன்னுடைய ஒழுக்கம் எங்க இருக்கு? உன் உடம்புல இருக்கு. உடம்புல எங்க இருக்கு? உன்னுடைய ஐம்பொறிகள் இருக்கு. அந்த ஐம்பொறிகள் வழியா நீ என்ன செய்யணும்? நுகர்வதை எல்லாம் நீ எடுத்துக்க முடியாது. கண்ணில் பார்க்கறதெல்லாம் நீ எடுத்துக்க முடியுமா என்ன? காதல கேட்கறதெல்லாம் நீ ரசிச்சுக்க முடியுமா என்ன? வாயில வைக்கிறதெல்லாம் நீ சுவைச்சிக்க முடியுமா என்ன? தொடர உணர்ச்சிகளோட எல்லாம் நீ ஒன்னாயிக்க முடியுமா என்ன? முடியாது. நீ தான் அவித்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சாமிக்கு பலியிடுவதற்கு, அதனை அர்ப்பணிப்பதற்கு, இதுதான் அதற்கு பிடிக்கும், இதுதான் அதற்கு ஏற்கும், இதுதான் அதற்கு பொருத்தம், இந்த சாமிக்கு இதுதான் படைக்கணும் என்று ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டு அதனை சரியாக படைக்கிறாயோ, அது போல நீ உன்னுடைய உடல் என்னும் சாமிக்கு ஐம்பொறிகள் வழியாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா காட்சிகள், நுகர்வுகள், ருசிகள், சுவைகள், உணர்ச்சிகள், சப்தங்கள் எல்லாவற்றிலும் இந்த சாமிக்கு உன்னுடைய உடல் என்னும் ஆலயத்துக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து படைத்துக்கொள், பலியாக்கிக்கொள், தீர்வு செய்து கொள், திருப்தி செய்து கொள். அதை அனுபவித்து தீர்த்துக்கொள். நேரா சொன்னது அனுபவித்து தீர்த்துக்கொள். அதுதானே உங்களுக்கு பொறி கொடுக்கப்பட்டிருக்கு. அடக்கிறதுக்கா? அடக்கிறதுக்கு எதுக்கு பொறி? என் கண்கள் அவன் எதையும் காண மாட்டேன். உனக்கு எதுக்கு நான் கண்ணு முதல்ல குடி போட்டு போயினேன். என் காதுகளால் எதையும் நான் கேட்க மாட்டேன். அதுக்கு எடுத்துட்டு போ. என் மூக்கால் எதையும் நான் முகர மாட்டேன். வெட்டிக்கோ. என் நாக்கால் எதையும் நான் சுவைக்க மாட்டேன். என்ன பண்ணிக்கோ, வா. நாம ஒரு புது மதம் ஆரம்பிக்கலாம். யூதத்திலேயே இஸ்லாமிய சுன்னத் பண்றாங்கல்ல, அது போல நம்ம பொறிகத் பண்ணலாம். சுன்னத் என்ன பண்ணலாம்? பொறிகத் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த கண்களால் நான் பார்க்க மாட்டேங்கிறாங்களோ, வா, நாங்கள் கண்ணை நோண்டி கண்ணத்து பண்ணி தரோம். சுன்னத்து வாங்கினது கண்ணத்து பண்றோம். காதுகளால் எதையும் கேட்க மாட்டோம்ன்றாங்களோ அவங்க என்ன பண்ணி தரலாம்? செவினத்து. நாக்கால எதையும் நாங்கள் ருசிக்க மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நாணத்து. ஆக மொத்தம் நாங்க என்ன பண்றோம்? இதெல்லாம் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அத்துமுக்கு யாருக்கும் பண்றோமோ இல்லையோ? மகனை முதல்ல 1-12 அப்படி பார்த்து இருக்கீங்க என்ன? ஆமா, வேணாங்கிறது எதுக்கு உனக்கு? இறைவன் தான் வேண்டா விட்டியா? வேலை வெட்டி இல்லாதவனா? முட்டாள் பையனா? அவனை வாழறிவன் சொல்லிட்டு, அவனை பேரறிவாளன் சொல்லிட்டு, அவனுடைய படைப்பு எப்படி பாழாக்கும்? வேலை வெட்டி இல்லாம கண்ணை கொடுத்தான், வேலை வெட்டி இல்லாம 2 காதை வச்சான், வேலை வெட்டி இல்லாம மூக்கு வச்சான், வேலை வெட்டி இல்லாம நாக்கு, அதுல 3000 சுவை முட்டுகள் வச்சான், வேலை வெட்டி இல்லாம உடம்பு முழுக்க தொடுவ வச்சா. தொட்டால் பூ மலரும் பரவாயில்ல. மின்சாரம் பாய்ந்தது போல இருக்குது, ஷாக் அடிக்குது. ஷாக் அடிக்குது, ஷாக் அடிக்கிறாங்க. அப்படி பாட்டு இருக்கா இல்லையா? நானே சொல்றேன், இருக்கா? நல்ல வேலை இருந்து போச்சு போங்க. ஷாக் அடிக்குதானே? உரசன உரசா என்ன? பார்த்தாலே என்ன அடிக்குது? பார்வையாலேயே நீ பத்த வச்சுட்டுலாம் பாடுறாங்கல்ல. அப்ப அவ்வளவு உணர்ச்சி, அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு ஈர்ப்பு திறனோட இந்த உடம்பை எதுக்காக இறைவன் செஞ்சான்? எல்லாத்தையும் அடக்கி போட்டு, எல்லாத்தையும் என்ன பண்ணு? அடக்கி போட்டு. அடக்கி போட்டு என்ன பண்ணு? சாமியார் ஆயிடு, சன்னியாசி ஆயிடு. ஒருவேளை வள்ளுவன் இப்படி எழுதிருந்தா, அவங்க அப்பா அம்மா அடங்கியிருந்தாங்கன்னா இந்த ஆள் எப்படி வந்திருப்பாரு? வராம போயிருந்தா 1330 குறளை எப்படி படைச்சிருப்பாரு? நல்ல வேலை இன்னைக்கு வரைக்கும் வள்ளுவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குதுன்ற கதையாவது ஓடிட்டு இருக்கு.
வாசுகி பொண்டாட்டி இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, கிணத்துல தண்ணி சேர்ந்தாங்க. அவரு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அப்படியே தண்ணி சேர்ந்து அந்த கையில் கூட என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. திரும்பி போய் பார்த்தா அப்படியே நின்றுச்சு, கிணத்துல விடவே இல்லை. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார்ல, தெய்வம் தொழால் யாரை கும்பிட மாட்டாவோ, சாமி குலசாமி தெய்வங்கள் எல்லாம் யாரையும் கும்பிட மாட்டான், கணவனை மட்டும் தொழுது சேவிப்பான். அப்படிப்பட்டவ பெய்யன்னு சொன்னால் பெய்யும் மழை. இத சொல்லுங்க எல்லாரும், திரும்பி சொல்லுங்க. வரும்போது சொல்றீங்க. நல்லவருக்கு பொண்டாட்டி இருந்துச்சு, பொண்டாட்டி இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அவரையும் சாமியாராக்கி சன்னியாசியாக்கி அவர் வழி நின்றால் பார், அவரே எப்படிதான் வாழ்ந்திருக்கிறாரு. அடக்குதல் என்பது ஆபத்து. அடக்குதல் என்பது ஆபத்து, பேராபத்து. யாருக்கிட்ட வேணுமோ சண்டைக்கு நில்லு, உங்ககிட்ட உன் பொறிகள் கிட்ட சண்டைக்கு நிற்காது. அதை சாந்தமாக்க பாரு. உன் பொறிகளை என்ன ஆக்க பாரு, சாந்தமாக்க பாரு, திருப்தியாக்க பாரு. தீர்த்தல், அவித்தல், படைத்தல், பலியாக்குதல், அனுபவித்து கடவுளுக்கு ஒண்ணு படைக்கிறீங்க பாரு. கடவுளுக்கு ஒரு பலியை, சாமிக்கு ஒரு பலியை படைக்கிறீங்க. என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? பைபிள்ல கூட யூதர்கள் என்ன எழுதிருக்கிறாங்க, ஒரு 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 மிருகத்தை கொண்டு வந்து கால் தனியா, கை தனியா, கண்ணு தனியா, தலை தனியா, மூக்கு தனியா எல்லாத்தையும் பிரிச்சு சந்து சந்தா துண்டிச்சு வச்சுட்டு அங்க பலிபீடத்துல படைச்சிட்டு சாமியை கும்பிட்டா சாமி என்ன பண்ணோம், அப்படியே ஒரே அப்படி முகந்தோன்னா மொத்தம் போயிடும். சில சாமிகள் அப்படியே நாக்கால என்ன பண்ணோம், ஒரே நக்கு மொத்தத்தை என்ன பண்ணிடும், நக்கி தீர்த்தோம். ஆக பலியாக்கினால் அந்த பலியை சாமி என்ன பண்ணிடும், முகர்ந்து கொள்ளும், நுகர்ந்து கொள்ளும், தீர்த்து கொள்ளும், அதனை அனுபவித்துக் கொள்ளும். அப்படி உன் கண்கள் வழியாக உனக்கு பிடித்தமான, உனக்கு பொருத்தமான, உனக்கு தேவையான காட்சிகளை நீ கண்டு அனுபவித்து தீர்த்து கொண்டே வா. என்ன பண்ணே வா, பலியாக்கினே வா, தீர்த்து கொண்டே வா. உன் பொறி வழியாக, உன் புலன் திறன் வழியாக காட்சி உணர்வை நீ பலியாக படைத்துக் கொண்டே இரு. உன் செவி எனும் பொறி வழியாக செவி உணர்வு என்னும் திறனை, அதற்கான இசையை, ஓசையை, சப்தங்களை பலியாக படைத்துக் கொண்டே இரு, கொடுத்து கொண்டே இரு. உன் நுகர்வு வழியாக மனம் வாசத்தை வழங்கி கொண்டே இரு. உன் நா வழியாக சுவைகளை நீ கொடுத்து தீர்த்து கொண்டே வா, அனுபவித்துக் கொண்டே வா. அதில் தான் தனித்தன்மை இருக்குது. உனக்கு பிடிச்ச சுவை உன் பிள்ளைக்கு பிடிக்கலையே. ஒரே வீட்டுல 2 பிள்ளைங்க பிறந்தாலும் ஒரு பிள்ளைக்கு பிடிக்கிற சுவை அடுத்த பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அவன் காய்கறினா விடாம சாப்பிட்டுருவா, இவன் காய்கறினா தொடவே மாட்டாங்க. ஏன்? ஒரு வயிற்றுல தானே உருவாகி பிறந்தாங்க, ஒரே வீட்டுல தானே வாழ்றாங்க, ஒரே அம்மா தானே சமைக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் பிடிச்சது ஒருத்தர் பிடிக்கல சொல்லுங்க? ஏன் ஒருத்தர் பிடிச்சது ஒருத்தர் பிடிக்கல? அவளுடைய புலன், அவளுடைய பொறி காட்டுகிற நெறி வேறு, இவனுடைய பொறி காட்டுகிற நெறி வேறு. அவ்வளவுதானே? அவனுடைய நெறிக்கு அவன் இசைகிறான், இவனுடைய நெறிக்கு இவன் இசைகிறான். நம்மதான் பொறிகள் மேல அக்கறை எடுத்துக்கிறதுல, புலன்கள் மேல அக்கறை எடுத்துக்கிறதுல, அதையெல்லாம் விட்டுட்டு பொது நெறி ஒண்ணு வகுத்துக்கிட்டோம். பொது நெறி என்ன? பைபிள் கத்திரிக்காய் சாப்பிட சொல்லுறதா இல்லையா? கத்திரிக்காய் என் நாக்குக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, என் உடம்புக்கு பொருந்தா இல்லையான்ற பிரச்சனை கிடையாது. பைபிள் சாப்பிட சொல்றதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன புதைச்சிட்டேன், என் பொறிய புதைச்சிட்டேன், என்னுடைய புலன் திறனை நான் அழிச்சிட்டேன், நான் ஒரு பொது நெறிக்கு போறேன். இப்படி ஊர் முழுக்க பொதுவாக வகுத்திருக்கிறானுங்க. அதுல மந்தியா போய் சேர்ந்துக்கிற வழிதான். பொறியை நெறியாய் கொண்டு வாழ்ந்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்துவமாக மிளிர்வான். அந்த தனித்துவத்தில் தான் இந்த பூமியில் அவன் தடம் பதிப்பான். அந்த தடம் தான் அவனுக்கு அழியா புகழாக நிலைக்கும். கிருஷ்ணனை பரமாத்மான்றாங்க, கிருஷ்ணனை புருஷோத்தமாங்கிறாங்க. கிருஷ்ணனுடைய புகழை இன்னைக்கு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எப்படி, என்ன பண்ணார் அவரு?
என்னங்க பண்ணாரு? தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ண தீராத விளையாட்டு பிள்ளை விளையாடுறாரு. என்ன விளையாட்டு? அவருக்கு பிடிச்ச விளையாட்டா விளையாடுறாரு. அவ்வளவுதான். வேற என்ன பண்ணாருங்க அவரு? கிருஷ்ணன் புகழ் மண்ணில் இழைத்தது எதனாலே? எதனாலுங்க? அவருக்கு பிடிச்ச விளையாட்டா, அவருக்கு பொருத்தமான விளையாட்டா அவர் விளையாடினாரு. வாழ்ந்த காலத்துல 4 பேர் தூட்டி இருப்பான், 4 பேர் போட்டி இருப்பான், 4 பேர் எதிர்த்திருப்பான், 4 பேர் விமர்சனம் பண்ணியிருப்பான், திரடாய்வெல்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க. ஆனால் மண்ணில் நீங்கா புகழ் அடைந்தது எதினால்? அவனுக்கு அவன் பொருத்தமா, அவனுக்கு அவன் சரியா, அவனுக்கு பிடிச்ச விளையாட்டா, அவன் பொறிகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போனதால்தான் அவனுடைய புகழ் கிடைத்தது. மந்தைகள் யாராவது இந்த மண்ணில் புகழ் பெற்று நிலைத்திருக்கிறாங்களா? பாத்தீங்களா? எத்தனை கோடி பேர் இந்த மண்ணில் பிறந்தாங்க, எத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டாங்க. மந்தைகள்ல ஒருத்தராக இருந்தவங்க யாராவது இந்த மண்ணில் நிலைத்திருக்கிறார்களா? ஆனா தனித்துவத்தில் ஒளிர்ந்தவர் யாராவது இங்கு தரம் தெரியாத அழைக்கப்பட்டிருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிங்க. உன் பொறிகளுக்கு உண்மையா இருக்க நீ பிறந்தாயா? உன் புலனுக்கு நீ உண்மையா இருக்க பிறந்தாயா? ஊருக்கு உண்மையா இருக்க நீ பிறந்தாயா? உன்னோடு இணைந்து உன்னை போல நீ நடக்க பிறந்தாயா? இன்னொருவருக்கு பிரியமாக, இன்னொருவருக்கு திருப்தியாக நடிக்க நீ பிறந்தாயா? உன் வாழ்க்கை நாடகம் உனக்கானதா, இன்னொருத்தருக்கானதா? வாழ்க்கையே நாடகம் ஆகி போச்சு. அந்த நாடகத்தை நீ உனக்காக நடிக்க போறியா, இன்னொருத்தருக்காக நடிக்க போறியா? உன்னை ஏமாத்தி இன்னொருத்தரை திருப்தியாக்கி என்ன ஆக போற? உன் பொறிகளை அடக்கி, உன் புலன்களை அடக்கி, உன்னை அடித்து, உன்னை கொலை செய்து இன்னொருவரை திருப்தியாக்கி என்ன செய்ய போற? அப்படி திருப்தியாக்கலாம் முடியுமா என்ன? உனக்கான நெறியை இன்னொருவர் யார் கொடுக்க முடியும்? 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 6000 வருஷத்துக்கு முன்னாடி மோசே மனசுல நான் இருந்திருப்பேனா? எனக்கு பிறகு 4000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே, வேலூரிலே, காட்பாடியிலே, இந்திரா நகரிலே இவ்வாறு ஒருவன் இருப்பான். அவனுக்கு இதுதான் உணவு, அவனுக்கு இதுதான் உடை, அவன் தலைமையில இப்படித்தான் வைக்க வேண்டும், அவன் இதைதான் உண்ண வேண்டும். எனக்காக எழுதிட்டு போக முடியுமா? ஏங்க, அவங்கவுங்க வாழ்க்கை காலம் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கே போதுமான அளவுக்கு இருக்குதான்னு கேள்வி ஆகி போச்சு. நாம தூங்கணுமா, நாம சாப்பிட்டுமா, சாப்பிட்றதுக்கு நமக்கு தேவையா இருக்குதா, நாம விரும்புறதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதை நம்மால் சம்பாதிக்க முடியுதா, நம்ம ஓட்டம் நமக்கு சரியா இருக்குதா? இதுக்கே என்ன பத்தல? ஆயுளே பத்தல. இதுல எங்க உலகத்துல எல்லாருக்காக சிந்திச்சு ஒருத்தன் எழுதிட்டு போறது? அழகாக எழுதி காட்டுறான். உன்னுடைய பைபிள், உன்னுடைய குரான், உன்னுடைய பகவத்கீதை, உன்னுடைய ஐம்பொறிகள்ரா. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நோ நோ நோ. வாழ்வில் வாழ்பவர் எவரும் தாழ்வதில்லை, இது 5 மறை தீர்ப்பு. எது 5 மறை? ஐம்பொறிகளே என்னுடைய 5 மறை. சொல்லுங்க. கண்மறை, செவிமறை, மூமறை, நாமரை, தோமரை, ஐமறை. அத்தோரம் 10 கரெக்டா சொல்லணும். கண்மறை, செவிமறை, மூமறை, நாமரை, தோமரை, ஐமறை. இந்த 5 மறைகள் தான் என்னுடைய உண்மையான வேதம். இதுதான் எனக்கான பைபிள். யாராவது உங்களுக்கு பைபிள் இல்லை, நீங்க பைபிள் வாசிக்கலாம். ஆமா, தினமும் அதான் வாசிக்கிறேன், அதனோடதான் சேர்ந்து வாங்கிக்கிறேன். பைபிள் பண்ணுறா, குரானையும் சேர்த்து வாசிக்கிறேன், பகவத்கீதையும் சேர்த்து வாசிக்கிறேன். நீ என்னென்ன வச்சுக்கிறீங்க அதெல்லாம் நான் வச்சுட்டு வாழ்ந்துக்கிறேன். எங்க இருக்குது அதெல்லாம்? என் உடம்பு இருக்குது. இறைவன் நேரடியாக எனக்கு கொடுத்திருக்கிறான். எவனோ எண்ணிக்கை எழுதி படைச்செல்லாம் கொடுக்கல. என்னை பிறக்க வைக்கும் போது என் உடம்போடு ஒட்டியே வச்சிட்டான். கர்ணனுக்கு கவசமும் குண்டலம் மாதிரி உலகத்துல மனுஷனா பிறப்பெடுக்கிற அத்தனை பேருக்கும் 5 பொறிகளை இறைவன் வைத்து விட்டான். இயற்கை வைத்து விட்டது. அதுதான் எனக்கான நெறி, அதுதான் எனக்கான சட்டம், அதுதான் எனக்கான விதி, அதுதான் எனக்கான ஒழுக்கம், அதுதான் எனக்கான பாதை, அதுதான் எனக்கான வழி. அந்த நெறி நின்றால் நீ நீடு வாழ்வாய். உலகமே இது எதுக்கு எதிராக தான் இருக்குது? அவங்கவுங்க நெருக்கி
ஏற்றபடி வாழ முடியாமல் தடுப்பதற்கு ஆன செயல்பாட்டில் தான் உலகமே நிற்கிறது. உன் நெறிப்படி நீ வாழ்ந்த யாருன்னு ஒத்துக்குவாங்க? என் திருப்திக்கு நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்ச காட்சியை நான் பார்க்கிறேன், எனக்கு பிடிச்ச இசையை நான் கேட்கிறேன், எனக்கு பிடிச்ச தொழுதலை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தா இங்க யார் யாரை ஒத்துக்க முடியும்? அப்படி ஒத்துக்க முடியாதுன்னு செஞ்சிருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்குமே ஒரு உதாரணத்தை காட்டி கொடுக்கிறேன். உலகத்துல முதல் ஒரு மனுஷன் இருப்பான்ல, யாரோ ஒருத்தங்க ஒரு கூட்டமாகவோ இல்ல ஒரு தனி மனுஷனாக ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பைபிள் இருந்திருக்குமா, குரான் இருக்குமா, பகவத்கீதை இருக்குமா, கிருஷ்ண புராணம் இருக்குமா, இயேசு புராணம் இருக்குமா, பாகவத புராணம் இருக்குமா, ஜோசிகார் இருந்திருப்பாங்களா, ஜாதகம் பார்த்திருப்பாங்களா? எதுவுமே இருக்காதுல்ல, எதுவுமே இருக்காதுல்ல. அப்ப எதன்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க? கண்ணுக்கு பிடிச்ச காட்சியை ரசிச்சுருப்பாங்க, காதுக்கு பிடிச்ச ஓசைய கேட்டு இருப்பாங்க, நாவுக்கு பிடிச்ச சுவையை தேடி தேடி சாப்பிட்டு அனுபவிச்சிருப்பாங்க, யார வருஷம் யாரை தொட்டா இன்பமோ அந்த தொடுதல்ல கழிச்சிருப்பாங்க. இதை தவிர வேற என்ன பண்ணிருப்பாங்க அவங்க? இது இத்தனை கோடி யுகங்கள், இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் ஆன பிறகு இதெல்லாம் மாறி இப்படி வாழ்ந்த உலகமே கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும், போராட்டம் ஆயிடும், இதுல அவங்க இஷ்டத்துக்கு போய் எல்லாமே மோசமாயிடும்ன்ற அளவுக்கு மனசுல புகுத்தி வச்சிருக்கிறாங்களே, இது எப்படி நடந்துச்சு? யார் லாபத்துக்காக இந்த உண்மையை இவ்வாறு திரித்து வைத்திருக்கிறார்கள்? சரி, உயிர்கள் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கு. மரம், செடி, கொடி, காக்கா, பறவை, விலங்குகள் எல்லாம் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கு. ஏதாவது அழிஞ்சு போச்சா? ஏதாவது கலக்கம் நடந்துட்டு இருக்குதா? ஏதாவது போலீஸ் வச்சு தடுக்க வேண்டியது இருக்குதா? இன்னைக்கு வரைக்கும் உயிரினங்களை காவல்துறை, ராணுவத்துறை ஏதாவது சட்டம் போட்டு தடுக்கிற வேலை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? இருக்கா? கூட்டம் கூட்டமா வாழல. உங்களை விட, மனிதர்களை விட கூரிய நகங்கள், கூரிய பற்கள், பார்க்கறதுக்கே கடுமையா தெரிய அளவுக்கு அதனுடைய தோற்றங்கள், அதனுடைய சப்தங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல. காடே அதிர்ந்துல, பலத்திலையும் ஓங்கி மிருகங்களா இருக்குல்ல. ஆனாலும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? உன்னை பார்க்க அழகா இருக்கு. தட்டையா, சொட்டையா, கட்டையா, குட்டையா, கிழிவா, சுழிவா, மஞ்சளா, சோப்பா, கருப்பா, ஆனா பெண்ணா, மொத்தம் அழகா செஞ்சிருக்குது. ஆனால் காட்டுல உள்ள மிருகங்கள் வெளிப்படாத அத்தனையும் எங்க வெளிப்படுது? இங்க வெளிப்படுது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இயற்கை ஒழுக்கத்திலிருந்து, நம்முடைய இயல்பு தன்மையிலிருந்து நம்மை தடுமாற செய்து, நம்முடைய உண்மையை நமக்கே எதிராக காண்பித்து, உண்மைக்கு நம்மை புறம்பாக்கினதினால் நாம் போராட்டமாக இருக்கிறோம். உண்மை நெறி உன் உடலில் இருக்கிறது, உன் பொறியில் இருக்கிறது. அதற்கு விரோதமாவே உன்னை போராட வச்சுட்டாங்க. நீ உன்னை போல வாழ்றதுக்கு பயப்படுற, உன் கண்ணுக்கே நீ பயப்படுற, உன் காதுக்கே நீ பயப்படுற, உன் நாக்குக்கே நீ பயப்படுற, உன் தோலுக்கே நீ பயப்படுற, உன் பொறிகளுக்கே நீ பயப்படுற. ஆனா பகவத்கீதைக்கும் பைபிளுக்கும் பயப்படாம போறேன். சிஸ்டம், உன்னுடைய அமைப்பு, உன்னுடைய இயல்பையை திரித்து விட்டார்கள், கெடுத்து விட்டார்கள். வள்ளுவன் கூப்பிடுறான், வா, வேற எங்க போவாத, பொறிவாய்க்கு வா. எங்க வா? பொறிவாய்க்கு வா. உன் வழியே அங்கதான் இருக்குது, உன் வாசலே அங்கதான் இருக்குது. உங்ககிட்ட வா, உன் உடம்பு கிட்ட வா, உன் பொறிக்கிட்ட வா. வேற எந்த நெறியை தேடி போவாத, உலகத்துல வேற எங்கே போவாத, வேற எந்த மதத்தினத்துல சாமி கட்டி போவாத. எங்க வா? உன் பொறிக்கிட்ட, உன் உடம்பு கிட்ட வா. அதனுடைய வாயில் என்ன சொல்லுது, அதனுடைய திறன் என்ன நுகருது, அதனுடைய தேவை என்ன, அது எதுல திருப்தி ஆகுது, எதுல தீர்ந்து போகுது, அனுபவிக்க தீர்ந்து போறதுதான் இது. பொறி வழியாக கொடுப்பது அத்தனையும் நல்லா சுவைச்சு சாப்பிட்டா கட்டாயம் தீர்ந்து போயினான்னு சொல்லுவேன். நீ போதும் சொல்லுவேன். அப்படிதானே பொறிகள் படைக்கப்பட்டிருக்குது. இல்ல போதாது, இன்னொன்னு அடிக்க போற, இல்ல நல்லா தின்னு பாரு, கட்டாயம் தான் சொல்லுவேன். போதும் சொல்லுவேன். நல்லா தின்னு தின்ன மாதிரி தெரியலன்னு, சரியா தின்னா, நல்லா தின்னா கட்டாயம் என்னதான் சொல்லுவேன், போதும் சொல்லுவேன். புலன்கள், பொறிகளே தன்னைத்தானே தீர்த்து கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய தன்மையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. அவைகள் தீர்ந்து போகும். நீ சரியா கொடுத்தா அது என்ன பண்ணிடும், தன்னாலேயே தீர்ந்து போவோம். உனக்கு தேர்ந்தெடுத்து சரியா கொடுக்க தேர்க்கும். அதான் உன்னுடைய நெறி. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் இல்லாத வாழ்க்கை. உன்னுடைய பொறிக்கு ஏற்ற நெறியில் நீ வாழ்ந்தால் அதுதான் பொய்யே இல்லாத வாழ்க்கை.
நாம நினைச்சிருக்கிறோம் 4 பேருக்கு நல்ல பேர் இருக்கிறது பொய் இல்லாத வாழ்க்கை நினைச்சிருக்கிறோம். 4 பேருக்கு நல்ல பேர் எடுக்கிறது தான் பொய்யான வாழ்க்கை. சும்மா பேர் எடுக்க முடியும்? 4 பேர் கிட்ட சொல்லுங்க, 4 பேருக்கு நல்ல பேர் சும்மா எடுக்க முடியுமா? என் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா எனக்கு தகுந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், அவருக்கு நல்ல பேருன்னா அவருக்கு தகுந்த மாதிரிலாம் பண்ணணும், இவங்களுக்கு நல்ல பேருன்னா இப்போ எத்தனை நடிப்பு? 4 பேருக்கு நல்ல பேர் எடுக்கணும்னா எத்தனை நடிப்பு நடிக்கணும்? 4 வகையான நடிப்பு. ஊண்ட மட்டும் நல்ல பேர் எடுக்கணும்னா அது நடிப்பே கிடையாது, ஒரே நடப்பு தான். அது நடிப்பே கிடையாது, ஒரே நடப்பு தான். இப்ப எது பொய்யான வாழ்க்கை? நடக்கிறதா நடிக்கிறதா? சொல்லுங்க, நடக்கிறதா நடிக்கிறதா? எது பொய்யான வாழ்க்கை? நடிக்கிறது. நீ நடக்க, உன் நெறியில் நட, உன் பொறிக்கு ஏற்றபடி நட, உன் திறனுக்கு ஏற்றபடி நட. முடிச்சுக்கலாமா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். உனக்கான ஒரே நெறி உன் உடலாகிய பொறிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நெறிப்படி வாழ்ந்துட்டு அந்த பொறிகள் வழியாக எதனையெல்லாம் நீ அடைகிறாயோ அதனையெல்லாம் அனுபவித்து தீர்த்து கொள். உன் வாழ்வுக்கான நெறியை இந்த வையத்தில் உன்னிடம் தவிர, உன் உடலில் தவிர, உன் பொறிகளில் தவிர வேறு எதிலும் தேடாதே. ஏமாறாதே, ஏமாற்றாதே. இறை உனக்கு கொடுத்த உன் உடலிலும் உண்மையின்படி வாழ்ந்துவிட்டு போ. அப்பொழுது இந்த மண்ணில் உப்புகள் நிலைத்து நிற்கும். ஒத்துக்கிட்டும் ஒத்துக்காதவன் ஒத்துக்காம போட்டதாகவும் பிரச்சனை. உனக்கு ஒத்துக்கிறதுக்கு படி, உனக்கு எது ஒத்துக்குதோ அதனை விடாம வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டு எல்லாரும் சந்தோஷமாவே புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.